எங்க ஊர் ஸ்பெஷல் இந்த பிச்சி போட்ட சீடை பார்த்தீங்கன்னா எங்க அம்மா சூப்பரா பண்ணுவாங்க. நாங்க ஊருக்கு போகும்போதும் சரி, ஊர்ல இருந்து வரும்போதும் சரி, கண்டிப்பா அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. 2 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி ஊற நேரத்தில் இது தேவையான உளுந்த மாவும் பொட்டுக்கடலை மாவும் ரெடி பண்ணிடலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறாம வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி ரெண்டையுமே நல்லா சலிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின அரிசியை கிரைண்டரில் போட்டு திக்காவும் அதே நேரத்தில் நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கணும். அரிசி மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோடவே 1/2 கப் உளுந்த மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் உருக்குன நெய், 3/4 கப் துருவன தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு நான் வந்து அரிசி அரைக்கும் போதே சேர்த்துட்டேன். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே கலந்து எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். ஒருவேளை மாவு டைட்டாக இருந்தால் தண்ணி தொளிச்சுக்கலாம். மாவு லூஸாக இருக்குன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உளுந்த மாவை எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொலக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பிளேட்ல இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கு அப்புறமா நீங்க சீடை சுட ஆரம்பிக்கலாம். தேங்காய் எண்ணெயில சுட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில இந்த மாதிரி மொத்தமா போட்டாலும் ஒட்டாது. போட்டோன்னே கிளற வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நீங்க எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி உளுந்த மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் கண்டிப்பா சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். ரொம்ப டேஸ்டியாவும் மொறு மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.